Presenting you the Co-Beans Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extracts. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. உங்களில் நிறைய பேர் நம்ம டூரிங் டாக்கீஸ் சேனலுக்கு எப்படி மெம்பர் ஆகுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூடியூப்குள்ளே போயிட்டு டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் $299 நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம சேனலில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிடலாம். எக்ஸ்க்ளூசிவான ஷோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Chai with Chitra. கானா பாடல்களுக்கு சினிமாவில் ஒரு அங்கீகாரத்தை வாங்கி தந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு தேவா. அவர் தான் அண்ணன் தான். அவர் தான் ஒரு கானாக்கு ஒரு மகுடமாக இருந்தவர். அவர் தான் சினிமாவில் சேர்த்தவர். அவர் தான். தேவா பாடின கானா பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது? அவர் அண்ணன் பண்ண பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாம் சூப்பர் சாங். இந்த பாட்டு நல்லா இருக்கும். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி என் அக்கா பொண்ணு வந்து நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடைச்சிதாம பார்க்கிறவன் கிள்ளாடி, என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வெளிச்சம் பாரு நெஞ்சில, நாங்க 2 பேரும் பிஞ்சில, அட எங்கையும் போய் கொஞ்சல, டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டைடா, டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டைடா. அதே மாதிரி எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். நம்ம சபை சன்ன பண்ண பாட்டு எல்லா சாங் நல்லா, அதெல்லாம் விரும்பி கேட்பேன் நான். நாங்கள் 2 பேரும் நம்ம கானா கோயில் பாட்டில் ஒன்றா இருந்தோமே. ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் தானே. ஓ, நம்ம கலைஞர் இதில் எடுத்தாங்க. ஆமாம். நான் மெயின் அதாவது அவர் கலைஞரை தான் சொல்லிக்கிறார். கானாவில் சினிமாவில் சேர்த்தவர், உலகமெல்லாம் பேர் எடுத்தவர் உலகநாதன். அந்த மீன் பாட்டில் அவங்க 2 பேரை வச்சு ஒரு இது அமிர்தா சார் அவங்க எடுத்தாங்க. கலாம் மாஸ்டர் தான் அதுக்கு ப்ரொடியூசர் பேர். அது எத்தனை வருஷமாக ஓடிச்சு சார். ஆமாம். அப்போ அந்த ஷோவில் தேவாவோட பழைய அனுபவம் எப்படி இருந்தோம்? அவன் நல்லா பழகுவார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் டீலக்ஸ் கட்டில் தான் இருப்போம். ஏவிஎம்மில் ஒன்றா வரும், ஒன்றா சாப்பிடும், ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறம் என் கூட கங்கையம் இருந்தார். நான் தான் ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் சபேசன் இருந்தார். நல்ல ஹைலைட் வச்சார் ஜட்ஜு. அப்போ நம்ம அதில் என்ன பாட்டில் வந்து என்ன குறை இருக்குது என்னென்ன இருக்குது எல்லாம் நாங்கள் கரெக்டாக சொல்லிடுவோம். அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அவங்கள வந்து புண்படுத்த மாட்டோம். பாடுறவங்கள நல்லா இருக்குமே அது கொஞ்சம் பாடத்துக்க ப்ராக்டிஸ் பண்ணு, பயிற்சி பண்ணு, முயற்சி பண்ணு சொல்லி அமைச்சோம். கலைஞர் அப்போ சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு? கலைஞர் ஒரு முறை நம்ம சினிமா இதெல்லாம் நம்ம இது கொடுத்தோம், பாராட்டு விழா கொடுத்தோம். ஆமாம். அப்போ என்னை பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிறேன். ஓ, நான் 2 முறை பார்த்தேன். என் மேலே நம்ம படம் தான் போடுவோம். நாங்கள் ஒரு வீட்டில் போடுறோம், அவ்வளோதான் பட்ட போடணும் அடிக்கடி கேட்பறோம் சொல்லுவாங்க. அவர் சந்திக்கக்கூடிய ஒரு இது, அதுவும் நம்ம ஒரு பாக்கியம். ஒரு முறை நம்ம வீட்டாண்ட போகிறாரு. நம்ம வீட்டாண்டு 7 நகர் ஊர் இருக்குது. அங்கே ஒரு மேடை போட்டு பண்ணிக்கிறோம். சாலி வைத்தங்க போகிறோம். யாரும் விடல, விடுத்தேன் இவ்வளோனா தான் அங்கே தான் இருக்கிறியா அப்படின்ட்டு. ஆமாம் ஐயா ரொம்ப விட்டாங்க முன்னோட்டு. அப்புறம் அதை கொடுத்தேன், போயிட்டேன். 3 முறை 4 முறை சந்திச்சுக்கிறேன். அருமை. நம்ம விட்டானதுக்கு காரணம் நம்ம கலைஞர் டிவியும் ஒரு இது. நம்ம கலைஞர் டிவி, சன் டிவி அவங்களாம் நல்ல இது பண்ணாங்க. அந்த பாடலில் வந்து உலகளவுக்கு நல்ல பிரபலம் பண்ணாங்க. மிஷ்கினை எப்போ கடைசியாக சந்திச்சிங்க? அதுக்கப்புறம் இடையில வந்து நம்ம சவுத் இந்தியா அவார்டு வாங்கினேன், ஃபிலிம்பர் அவார்டு. ஆமாம். அதை வாங்கிட்டு அவர்கிட்ட தான் பண்ணேன். ஆஃபீஸுக்கு போனேன், அவர்கிட்ட தான் பார்த்தேன். ஐயோ மன்னனே, உன்னுடைய ஒழிப்பு உங்களால் தான் எனக்கு கிடச்சிச்சு. நம்ம ஆஃபீஸில் வைக்க சொன்னேன் அதை. அப்படியா? ஆமாம். ஃப்ளைட்டு விட்டு இறங்க அங்கே தான் போனேன். ஐயோ ஏன்னா மன்னனா, நீங்கள் உன்னுடைய ஒழிப்பு இல்லை, நீங்கள் எங்கள் சான்ஸ் கூட தான் கிடச்சிது எனக்கு. அருமை. நம்ம ஆஃபீஸில் வைக்கணும். ஐயோ மன்னனா இல்லைண்ணா, அது மிகப்பெரிய அவார்டுண்ணா அது அப்படின்னு ஒரு இதுவா சூப்பர்ண்ணா இருக்கட்டும். மிகப்பெரிய அவார்டு தான் நம்ம இதில் வச்சு ஆஃபீஸில் இல்லை இல்லைண்ணா நீங்கள் வச்சு. மிஷ்கின்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது? அதட்டுனா கூட நல்ல குணம் இருக்குது. ஏய் என்ன மறுபடியும் நிறுத்திட்டு ஆனால் நல்லா
ஒருத்தன் ஷார்ட்டு இப்போ போய்க்கின்னு இருக்குது ஒரு டப்புன்னு ஒரு பையன் பூந்துட்டான் டப்பு. ஷார்ட்டில். ஆமாம் ஷார்ட் நம்ம குசாலஸ் கார்டனில் அந்த வாழை அந்த இவர் அந்த தண்டபாணியுடைய வில்லன்ஸ் இல்லை, ஆமாம். அந்த வாழைப்பழ கடை மண்டி டக்குன்னு அவன் ஏதோ திட்டினார். ஏய் நேரம் உள்ள கொடுத்து. அப்புறம் ரெண்டாவது வந்து கூப்பிட்டு தம்பி அப்படின்னு அவனை நிற்க வைக்கிறார் ஷார்ட்டில். அவன் எதுக்கு வந்தானு தெரியல. சரி சரி திடீர்னு வந்து போட்டுறியா பாசல்ல, சரி சரி வா நீ அந்த கும்பலில் நில்லு 2 மணி நிற்க வச்சு. அவருக்கு நடிச்ச போல் ஆயிடுச்சுல்ல. அந்த பையனை ஒரு ஹாப்பியாக போயிட்டான். உங்களை மாதிரி கானாவில் புகழடையணும் அப்படின்ட்டு பல இளைஞர்கள் இப்போ வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாடணும் சார் நல்லா. அந்த டியூனிங் அதான் சொல்கிறேன். அந்த ராகம் என்ன, அந்த ராகத்தினுடைய இதுன்னா நீ வந்து இது கூட படிக்கணும். நீ அதுக்குன்னு மியூசிக் படிக்கணும். அந்த ராகத்தை கரெக்டாக கொண்டு வந்தால போதும். இப்போ கன்னடா ராகம்னு வச்சுக்க, சகமதனி சலிதனி பாம கமரிசா கன்னடா ராகம். உங்களுக்கு தெரியுமா மியூசிக் தான்? கொஞ்சம் தெரியும், ரொம்ப கம்மி. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொன்னதம்மா அந்த டியூனிங் மட்டும். மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி இவ்வளோ இருக்குது. அதை ஓரளவு கூட கொடுக்குறேன்ல. கரெக்ட். அந்த டியூனுக்கு பிடிச்சிங்க அது கரெக்டாக போடணும். அது அப்படி அப்படியே அவங்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்களுக்கு அது தெரியல, அந்த இது இல்லை. ஏதோ பாட்டு பண்ண அப்படின்னு எல்லாமே ஒரே டியூனாக இருக்கிற போல இருக்கும். அதுதான் சொல்ல வரோம். இப்போ நாங்கள் அப்படியே ரெக்கார்டிங் வரும், ஒரு பாட்டு வேறு வேறையாக இருக்கும். ஒரே ஒரே டமுக்கு போட்டு குமுக்கு, அதாவது சிந்து பருவி ஏன் டமுக்கு போட்டு குமுக்கு தானோ கமாய் கண்ணா கேளு நான் துபாய் போனாலே இந்த அம்மையா பண்ண மாலு சோக்குன்னா சோக்குதான் என்ன தொட்டா அடிக்க சாக்குதான் எல்லாம் சின்னரி சின்னரி சின்னகா சின்னதா சின்னனி அனுப்புவோம். இப்போ வேர்ல்டு சேனலில் ஒன்று கூப்பிட்டாங்க, உலக சேனல் குக் டிவி தமிழ் சேனல். அதில் ஒரு நல்ல ஹைலைட்டாக பண்ணுறாங்க. நம்ம தாமரை ஸ்டுடியோவில் எடுத்தாங்க. ஆமாம். எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்துக்கொண்டாங்க, பெரிய பெரிய மிக்சரு அருமையாக பண்ணாங்க. நல்ல நல்ல பேமெண்ட் கொடுத்தாங்க. பாடிட்டேன் ஃபஸ்ட்டு அங்கே ஷூட்டு. நானும் ஒரு திருநங்கை டூயட்டு பாட்டு நம்ம தான். இதில் ஒரு ஐடியா ஒன்று பண்ணேன். எல்லாம் பாடுறாங்க பாட்டு. நம்ம கானா பாட்டினா நானும் சங்கீதம் படிச்சுக்கிறேன்னு தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஆரோகணம் அவரோகணம் விட்டுருப்பேன். சரிகம பத நிசா நிச நித நித பத மகரிகரிசா அமுலு கண்ணே ஆளுமா தஞ்சாவூர் தவுளுமா நீ தஞ்சாவூர் தவுளுமா பட்ட அடை கொலுசு வேணுமா அடிப்பட்டம்மா என் கெட்டியான மனசு வேணுமா. நான் பாடுறேன், லிரிக் நம்ம தான். அது பாடுது கருப்பழகு மாமனே கானா பாட்டு மன்னனே பட்ட அடை கொலுசு வேணாமே என் மாமனே உன் மனசு தந்தா எனக்கு போதுமே. நல்ல ஹிட். அது உலகம் பூரா இப்போ கூட இதில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். அது நல்லா போயினாங்க. கானாவில் நான் ஃபோக்கில் புஷ்பவனம் படிக்கிறாரு, ரகுமான் சார் பொண்ணும் படிக்குது. அப்புறம் இன்னொருத்தர் நம்ம அறிவுன்னு நம்ம தம்பி ஒருத்தர், ஆமாம், அவரும் ஒரு மெசேஜ், அதுவும் ஃபோக். கானாவில் மட்டும் நான் அதில் எவ்வளோ பேர் வந்தாங்க கானா பாடுகிறார். நம்ம தான் மெயினாக தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியல. இந்த கானா பாட்டு பாடக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய இசை ஞானமா, பாடும் திறனா, இல்லை இந்த பாடல்கள் எழுதுகின்ற ஆற்றலா? எது முக்கியமான விஷயம்? நம்ம அந்த அந்த மெசேஜ் தான் சார் முக்கியம். மெசேஜ் பாட்டு தான். பாட்டு ஆமாம். அதான் எங்கள் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார் சார், மாஸ்டரு, உலகத்திலேயோ மிக உயர்ந்த இசைக்கருவி எது? மனிதன் குரல் தான். அது இல்லாமல் நீ ஒன்றே பண்ண முடியாது. கரெக்ட் தான். நீங்கள் சாதாரண ஒரு டப்பா கூட வச்சுன்னு போயிட்டு போயிடலாம். என்ன சொல்கிறேன், கரெக்ட் தானே? ஆனால் குரல் வேணும். அதானே, அதுதான் மெயின். அதுக்கு நெக்ஸ்ட்டு மெசேஜ். டியூனு கூட அந்த மியூசிக் கூட அந்த அது அதுக்கேற்ற போல வந்துடும். அதை வச்சிடும். அந்த டியூனிங், அந்த மெசேஜ் அது போட்டு பண்ணணும், நல்லா இருக்கும். மக்கள் கேட்குற போல் இருக்கணும். அது மக்களுக்கு போய் சேரணும். நான் எவ்வளோ சொல்லிட்டேன் சார், எவ்வளோ இது பண்ணிட்டேன். இப்போது நம்ம இசையம்பல ராஜ்குமார் சார் ஒரு முறை கொடுத்தாரு பேட்டி, ஒரு முறை இன்டர்வியூ பண்ணார். அவர் இதான் சொல்கிறார், அந்த வட சென்னையில் வந்து கானான்னு ஒன்று வச்சுக்கிறாங்க,
அதை வச்சு பாடிக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல அப்படின்றாரு. அவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு? அது ஒரு இதாக சொல்கிறார், கானான்னு ஏதோ ஒரு ஒன்று வச்சுக்கின்னு அதை வச்சுக்கின்னு பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க தெரியல. அதானே உண்மை. நாங்கள் அதை டாப்பில் நிற்க வச்சோம் சார். அதை நான், பழனி, அந்தோனி, சிந்தை புண்ணியர், நொச்சிநகர் குமார், சிந்தை ரேவு ரவி, இவங்கெல்லாம் வந்து அது அந்த பழைய காலத்து சொன்னவர் பிரித்து பிரித்து பாடுவார் அப்படின்னு. அவங்களுக்கு அப்புறம் நாங்கள் வந்து நல்லா நிற்க வச்சு நல்லா ஸ்டேஜ் போட்டு எக்கோ மிக்சர் போட்டு நல்லா லைட் மியூசிக் எல்லாம் நல்லா பண்ணோம். அப்போல்லாம் யாரும் வர மாட்டாங்க, ஒரு ஆள் கூட. ஒரு சான்ஸ் விடு பாடினோம், அழகாக பாடம் பாடி முடிச்சுட்டு வரோம். இப்போது யாரும் தான் அந்த கானா வந்து எனக்கு தான் வச்சது மிஸ்கின் சார். கானா உலகநாதன் பேர் வச்சது எனக்கு தான் ஃபஸ்ட்டு. இது என்ன பண்ணிட்டாங்க இவங்க எல்லாம், யார் வர்றாங்களோ கானா முன்சாமி, கானா டேவிட், கானா கோபால், கானா இவர் அப்படி வச்சுக்கின்னு பாடுறாங்க. அது இப்போது கலைமாமணி கானா உலகநாதன், கலைமாமணி சித்ரா லட்சுமி சார், அதுக்குன்னு ஒரு இருக்குதுல்ல. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல சார். அதுவும் அது கடவுள். அதே போல் அந்த எதிர்பார்த்து கிடைக்காது, எதிர்பார்க்க கிடையாது சார். இவர் கானா மேடைகள் பாட ஆரம்பிச்சிங்கன்னா எத்தனை மணி நேரம் கண்டினியூஸாக பாடுவீங்க? அப்போ 10 மணிக்கு ஆரம்பிப்போம் சார். அப்போ வந்து அப்போல்லாம் 10 மணிக்கு ஆரம்பிப்போம், ஒரு 1 மணி 2 மணி வரலாம் போவோம். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் பர்மிஷன் அப்படி இப்படின்னு 7 to 10 அது ஒரு போலீஸ் கூட அப்படி விட்டு பாடுங்க பாடுங்கன்னுவாங்க. அப்படியே 11 10 போவோம், நல்லா இருக்கும். அப்போ ஒரு ஜாலியாக போவோம். அது ஒரு காலம்னு சொல்லலாம். இப்போ யார் படுறாங்க ஏது படுறாங்க சரியாக புரியல சார். ஏன் எனக்கு தெரியல, நம்ம அவங்கள பற்றி நம்ம தப்பாக சொல்ல. அவங்க வந்து நான் நல்லா இன்னும் வரணும். இல்லை இப்போவும் நீங்கள் மேடை கச்சேரி பண்ணுறீங்களா? அது போகிறேன் சார். நான் லைட் மியூசிக்கெலாம் போயிட்டுதாங்க போயிட்டுருக்கு. பெரிய பெரிய நான் இதுக்கு போவேன் ஃபுல்லாக. இது கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இது போல் போயிட்டு தாங்க. போயிட்டு இல்லையா போவேன். இது போல் லாஸ்ட்டாக இது போன வாரம் இதுக்கு போயிட்டு வந்தேன், கள்ளக்குறிச்சி. அது போயிட்டு தாங்க லைட் மியூசிக். கல்யாணத்துக்கு போகிறோம், சும்மா 4 பாட்டு 5 பாட்டு அவ்வளோதான். என்ன பேமெண்ட்டு நம்ம ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சினிமா அங்கீகாரம் இல்லாதது தான் பெரிய. அதுதான் சார், அதுதான் என்ன. தன் சார் எல்லாம் நம்ம கிட்ட பேசுவாங்க. விஜய் சேதுபதி பாட்டு கட்சி முத்தம் கொடுப்பாரு. அப்படியா? நம்ம படத்தில் ஒரு படம் ஒன்று பாருங்கள் சார் அப்படியே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு புது படம், சின்ன சின்ன படம் தான் 2 படம் கூப்பிட்டுக்கிறாங்க. ஒரு படம் பார்த்தேன், பாடிட்டேன், இன்னும் ஷூட்டு போல். சின்ன சின்ன இந்த பெரிய படம் ஒன்று என்ன கட்சி நல்லாயிருக்கும். இல்லை இத்தனை நடிகர்கள் நட்சத்திரங்களோட உங்களுக்கு பழக்கம் இருக்குது. ஒரு முறை அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டால் என்ன தப்பு? கேட்கலான்னு எவ்வளோ பேர் கேட்டேன் சார். நான் பார்க்குறப்பெல்லாம் கேட்பேன். இது கூட போனவன் ஜிஆட்டில் ஒரு நம்பியான் ஏசி ஜெகதீஷ் இல்லை, அடிக்கடிக்கு வைப்பேன். நீ கூட வந்துருக்கு கங்கை எல்லாம் வருவாங்க. ஆமாம், ஐயாட்டில் வைப்பார் அடிக்கடிக்கு. ஆமாம், இப்போ கிராண்டில் வச்சார். எல்லாம் வருவாங்க. நல்ல கங்கை ஒரு பையன் வருவார் இசையமாக இருந்த இவர் வெங்கட்பிரபு. அது எத்தனையோ முறை கேட்டேன் வெங்கட்பிரபு. சரி நான் சொல்கிறேன் அதெல்லாம் சந்தானத்தை பண்ணோம். அண்ணா சொல்கிறேண்ணா, அந்த மேனேஜர்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு சின்ன சின்ன இதுக்கு தான் சார். அதுதான் ஒரு ஃபீல். நியாயமான விஷயம். நான் அதை கூட அதாவது நீங்கள் உங்கள் திறமை நிரூபிக்கப்படலைன்னா பரவாயில்ல, ஏற்கனவே உங்கள் திறமை நிரூபிக்கப்பட்டிருக்கு, ஒரு பாட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அப்படி இருக்கும்போது அது மாதிரி ஒரு பாட்டை வந்து வச்சோம்னா நிச்சயமாக அதே மாதிரி வெற்றியை கொடுக்கலாமே திருப்பி. இப்போ நானும் ஒரு இதாக சொல்கிறேன் சார். இப்போ உலகநாதன் சார் வாழமீன் பாட்டு பாடின உலகநாதன் தெரியாதா இருக்குங்க. அதான் சொல்கிறேன். சரி அவருக்கு கூப்பிட்டு அவர் சான்ஸ் கொடுங்க, அப்படி கொடுக்கலாம். அதான் உண்மை, நீங்களே சொல்லலாம், நியாயமான விஷயம். இப்போ நான் போய் அவங்க போய் வழி கட்டாயமா கேட்கணும்னு அவசியமே இல்லையே. எனக்கு இது தான். நீங்கள் இது வரைக்கும் பாடவே இல்லைன்னா நீங்கள் கேட்டு வாய்ப்பு பெற. நான் புதுசாக கேட்குற போனாலும் பரவாயில்ல. நானும் ஒரு 58 வால்யூம் பாடிட்டு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன், சும்மா வந்தேன். அதான் அதுக்கப்புறம் நம்ம உலக அளவுக்கு நம்ம வெற்றி பெற்றோம். அப்போ என்ன சார் நான் மெம்பராக தான் இருக்கிறேன், சினிமா சங்கத்தில் மெம்பராக இருக்கேன், 30 தான் இருக்கிறேன். அதுதான் அது என்ன ஏது நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுவேன். ஏஆர் ரஹ்மான் எப்போது சந்திச்சிங்களா? இல்லை அவர் சந்திக்க வாய்ப்பு. அவரை பார்க்க முடியாதுன்றாங்க. கேட்டேன், அவர் ஃபாரினில் இருப்பார், இப்படி இருப்பார் அப்படி இருப்பார். அவர் ரெக்கார்டில் நான் படிக்கிறேன், 2 ரெக்கார்டிலையும் படிக்கிறேன். ரெக்கார்டிங் அது வேறு அது கரெக்டு. அவர் ரெக்கார்டிங் தேட்டரில் படிக்கிறேன். இளையராஜாவையும் சந்திச்சு? இல்லை அவர் கூட சந்திச்சு. இளையராஜாவை நீங்கள் சந்திச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அவர். அப்படியா சார்? நான் கேட்குறப்போ அவர் இங்கே இருக்க மாட்டார், பிஸியாக அங்கே இருப்பார். இங்கே நான் கேட்டேன், இப்போ ஊரில் இல்லை ஃபாரினில் இருக்கிறாரு இங்கே அப்படின்றாங்க. அப்போ அவர் எப்போ இருப்பார் நம்மளுக்கு தெரியுமா?
சரி. அது யாருன்னா ஒருத்தர் சொன்னால் கூட போகிறாரு, அண்ணன் இப்போ டைமுக்கு இருப்பார் சொன்ன கூட போகிறார். அதுபோல் கரெக்டாக சொல்ல மாட்டேறான். அதுதான் சார் ஒரு ஃபீலு. நான் அதெல்லாம் அப்படியே எப்படி கூட நான் போயிட்டு போயிடுவேன் சார். நான் இதில் என்ன ஒன்று நம்மளுக்கு கானான்னு முத்திரை குத்திட்டாங்க, அவ்வளோதான். கானா உலகநாதன்னு முத்திட்டு அது கூட பாட்டுக்கு ஒரு ஃபோக்கு தான் அது. வாழை மீன் கானா வந்து ஒரு ஃபோக். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னேன், அது ஃபோக்கு தானே. அதுபோல் நான் மீனை பற்றி பாடிக்கிறேன், அவ்வளோதான். இன்னொரு சாங், ஒரு சூப்பர் சாங், சண்டை. உலகத்தில் என்ன எத்தனை சண்டை, அதை பாடக்கூடாது. அது அழகாக, அது நல்ல ஒரு பெரிய ஆகிட்டு சூப்பர் ஹிட், அவருக்கும் ஹிட் ஆகிடும். அதுபோல் பாட்டெலாம் இருக்குது, அருமையாக இருக்கும், நல்ல மெசேஜ். நிறைய சரக்கு வச்சிருக்கீங்க, எவ்வளோ வாங்கணும், ஆள் தான் வாங்கணும். இப்போ இவங்கெல்லாம் அங்கே என்னென்னமோ பாடுறாங்க சார். நம்ம எவ்வளோ பாட்டு எழுதி வச்சு கம்போசிங் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கூட ஒரு சாங்கை பாடிட்டேன், இன்னும் சூட்டு போடல. அதாவது சறுக்கு, பட்டை சறுக்கு தான் ஒஸ்தி அப்படின்ற போல் என்னென்னமோ இருக்குது. ஒஸ்தியான ஐட்டம் அந்த பட்டை சறுக்குடா, நாஸ்தி பண்ணாமல் நீ ஊற்றி கூட்டிட்டா. பட்டை சறுக்குனா அந்த கலப்பணம் அது இல்லை, புரியுது, ஒரிஜினல். ஒஸ்தியான ஐட்டம் அந்த பட்டை சறுக்குடா, நாஸ்தி பண்ணாமல் நீ ஊற்றி கூட்டிட்டா. ஊற வச்ச திராட்சை பழம் ஒயின்னு தானடா, ஊற வச்ச திராட்சை பழம் ஒயின்னு தானடா, ஒத்த பனை கல் அடித்தா உடம்பு ஏறுண்டா. நல்லது தானே சொல்கிறேன். கரெக்ட். அதாவது ஃபஸ்ட்டு ஃபாரின் சரக்கு வச்சேன், ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது வந்து பவரான இது லோக்கல் மார்க்கு சரக்கு வச்சேன், அதில் மொபைல் இல்லை. ஸ்ட்ராங்கான பீர் வச்சேன், ஒன்றும் இல்லை. பட்டாளத்து சரக்கு வச்சேன், அதில் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன தானே ஒஸ்தின சார், அதுதான் ஒஸ்தியான ஐட்டம் அந்த பட்டை சரக்குடா, நாஸ்தி பண்ணாமல் நீ ஊற்றி போயிடு. அப்புறம் பாண்டிச்சேரி சரக்கு அடித்தா படுத்து போடுறது, வேலைச்சேரி சரக்கு தான் வேர்த்து கொட்டுது. புதுச்சேரி தூத்துக்குடி சரக்கு அடித்தா உப்பு கறிக்குது, காரைக்குடி சரக்கு அடித்தா காலை வருது. சரி மாமா, இவ்வளோலாம் சொல்லிட்டியே, இந்த போதையெல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய போதை அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. கிரிக்கெட்டிலே மோகம் கொண்ட சூதாட்டம் ஒரு போதை, ஜல்லிக்கட்டு காலை அடக்கம் வீரமும் ஒரு போதை, கிரிக்கெட்டிலே மோகம் கொண்ட சூதாட்டம் ஒரு போதை, கந்து வட்டியால் சுரண்டும் பணத்தின் மீது போதை, இந்த உலகத்திலே பெரிய போதை காதல் என்ன போதை, அது புரியாத பாதை. அது ஒரு ஸ்டோரி போல் தான் முடிச்சுக்கிறேன். எந்த ஒரு வல்கர் எதுவுமே இருக்காது. இதுதான் மெசேஜ். இந்த தனி பாடல்கள்லாம் நீங்கள் வந்து பதிவு செய்தியாக வெளியிடக்கூடாது. இப்போ வந்து அந்த இது இல்லையா சார். இப்போ வந்து அந்த ட்ரெண்டைன்றாங்க. முன்னெல்லாம் ஆல்பத்தில் நான் பாடியிருப்போம். அதான் சொல்கிறேன், 58 ஆல்பம் பண்ணேன். இசை தனிப்பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரவேற்பு இருக்குது சார். யாரும் பாடுறாங்க, நம்ம கூட்டா பாடலாம். இந்த அப்பா மேலே கூட ஒன்று, அப்பா மேலே என்ன நோய் எழுதிக்கிறாங்க. தாய் மேலே வந்து எவ்வளோ பாட்டு இருக்குது. அப்பா மேலே யாருன்னா எழுதிக்கிறாங்களா, எதனா 1-2 இருக்கும். கரெக்ட். ஒரு சூப்பர் உண்மையான கருத்து எழுதி வச்சுக்கிறேன், கம்போசிங் பண்ணி அதுவும் பண்ணலாம். மாதா மேலே எவ்வளோ பாட்டு வச்சுக்கிறேன், சினிமாவுக்கு பாட்டு எவ்வளோ வச்சுக்கிறேன். தாஜா பண்ணி மஜாவாக மடித்த ஒரு ஃபிகரு, சோஜாவாக தான் இருந்தால் ரெட்டு ரோஸு கலரு, அஜாலு கஜாலு மேக்க நெட்டு பவரு, கபாலுன்னு கவுந்துட்டேன் நானும் செஞ்ச தவறு. அந்த சுச்சுவேஷன் அந்த பாட்டு நல்லா. உங்களுடைய பிரபலமான பாட்டு வந்து வாழைமீன் பாட்டு, உலகம் புறாக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்த பாட்டு அது. அந்த பாட்டை பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். உங்களுக்காக இந்த பாடலை நாங்கள் பாடலாம். அந்த ட்ரேட்மார்க்கு, அந்த கை வேணும். வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாலம். ஓ ஓ கல்யாணம்மா கல்யாணம், கல்யாணம்மா கல்யாணம், கல்யாணம்மா கல்யாணம், கல்யாணம்மா கல்யாணம். அருமை, தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.